ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். ஒரு நிமிடத்தில் அம்மனுக்கு நம்ம ட்ரெஸ் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் அம்மனை நல்லா கழுவிட்டு அதுக்கு அட்சதை போட்டு வச்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பட்டு சேரீயோட ஒரு ஜாக்கெட் பிட்டு தான் இது. இப்போ இதில் தான் நம்ம அம்மனுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். டக்குன்னு ஒரு நிமிடத்தில் எப்படி ரெடி பண்ணலாங்கிற வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் தேவையான அளவுக்கு கீழே உள்ள பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை விட பெருசாக இருந்தாலும் நம்ம மடிப்பு எடுக்கிறப்போ இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நான் சாமி சிலை சின்னதுனால இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கட்டின பக்கம் குட்டி குட்டி பிசிறு இருக்கும் இல்லையா, அது தெரியாத அளவுக்கு உள்பக்கமாக சின்னதாக மடிச்சுக்கலாம். உள்பக்கமாக மடித்ததுக்கப்புறம் நாம் சாரீக்கு மடிப்பு எடுப்போம்ல, அதுபோல் சின்ன சின்னதாக நம்ம இதில் மடிப்பு எடுத்துக்கலாங்க. அடுத்து மடிப்பு எடுத்தாச்சு. இப்போ உள்பக்கமாக ஒரு பின்னூசி குத்தி விட்டுக்கலாம். அந்த மடிப்பு தெரியாத அளவுக்கு, உள்பக்கமாக தெரியாத அளவுக்கு ஒரு பின்னூசி குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த சின்ன பீஸ் கட் பண்ணோம்ல, இது மேலே போடுற முந்தி. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கட் பண்ண பக்கம் சின்ன சின்ன பீஸ் இருக்கும். அதையும் அந்த பார்டர் கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு பண்ணிவிட்டு உள்பக்கமாக ரெண்டு பக்கமும் நீட்டாக மடித்து விட்டு ரெண்டு சைடும் ரெண்டு பின்னூசி குத்தி விட்டுக்கலாம். இந்த கிளாத்து மாதிரியே கடைகளில் நிறைய பட்டு துணிகள்லாம் இப்போ கிடைக்கிது. நம்மளுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வாங்கி இதே மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் சாமிக்கு நாம் ட்ரெஸ் ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு தைக்கணும்லாம் இல்லை, கையிலேயே ஒரு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம முன்னாடி உள்ள சாரீ ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம அம்மனுக்கு கட்டிடலாம். இது கட்டினக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக தத்ரூபமாக அம்மன் வந்தது மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு மனசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு நேரடியாக அந்த அம்மன் இருந்தது மாதிரி இருந்தது. கடைசி வெள்ளினால் நான் இப்படி அலங்காரம் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வீடே ரொம்ப லட்சுமி கடாட்சமாக ரொம்ப மங்களகரமாக இருந்தது. இப்போ இது போல் நல்லா இது மாதிரி நல்லா கட்டிட்டு நல்லா டைட்டாக இழுத்து பின்னாடி ஒரு பின்னூசி குத்திக்கலாங்க. பாருங்கள், சாரீ கட்டினோடனே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. பார்க்குறக்கே அவ்வளோ மங்களகரமாக இருந்தது. இப்போ நாம் மேலே முந்தி ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் எந்த அளவுக்கு வருதுன்னு வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ இதுவும் அதே போல் தான் நல்லா மேலே அப்படியே நல்லா நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இழுத்து நல்லா டைட்டாக ஒரு பின்னூசி குத்தி விட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது போல் அம்மன் சிலை இருந்ததுன்னா இப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பூஜை ரூமில் அல்லது செல்ஃபில் வச்சுருந்தாலும் ரொம்ப மனநிறைவாக இருக்குதுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த லக்ஷ்மி கடாட்சமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் எல்லா விதமான வீடியோ இருக்குங்க. எல்லா விதமான சமையல் இருக்கும், அண்ட் ஆன்மீகம் பற்றி இருக்கும். நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பேன். செடி வகைகள் வளர்க்குறது பற்றி சொல்லியிருப்பேன். எல்லா வகையான நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அம்மனுக்கு நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு நாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாங்க. இந்த அம்மனுடைய அலங்காரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அம்மன் நேரடியாகவே வந்துட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. உங்களுக்கும் அது நிறைய ஹாப்பியை கொடுக்கும். நேராக நீங்கள் தத்ரூபமாக அம்மனை பார்ப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்குமே வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு அலங்காரம்.
சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.